வெல்கம் டு பரீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம 9th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செகண்ட் ரவுண்டுக்கு ஸ்கோரிங் வந்தாச்சு. ஸ்கோரிங்கில் வந்து நம்ம கிங்கு வந்து 8 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் மிங் அரசர் வந்து 1 தான் கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே ஷாக்கு. நம்ம கிங்குக்கும் தாங்க முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கிங்கிட்டேயே பேசி 2 மிங்கர்ஸ்கிட்டையும் அதுக்கடுத்து அவங்க டீம்கிட்டையும் பேசி முடிவெடுத்து இதுக்கான ஸ்கோர் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும், உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுக்கே உண்மையாக தோணும், இதை சாப்பிட்டக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கையிலே கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே ஆச்சரியம் தான், நம்ம ஹீரோயினுக்கும் ஆச்சரியம் தான். சரி வேணும்னா இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஃபுட்டு அவங்க குக்குக்கே டேஸ்டிங் போகுது. டேஸ்டிங் பார்த்துட்டு அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் ஆண்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ராயல் ஷெஃப் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கேட்குறாரு நம்ம கிங்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து என்னால் ஸ்கோர் ஈக்குவல் பண்ண முடியாது, இதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், இதுக்கு எங்களால் எவ்வளோ ஸ்கோர் தர முடியும்னு நினைக்கிறீங்க, எங்களோட ரத்தமும் வேர்வையும் சேர்ந்தது தான் இந்த ஃபுட்டு, ஸோ நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறதால இதுக்கு ஸ்கோர் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விளைவிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம மிங் அரசோட சமைச்சவங்க அவங்க வராங்க. அவங்களும் அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் சமைச்சோம், இதுக்கும் எங்களால் ஸ்கோர் தர முடியாதுன்னு சொல்லி நம்ம தாத்தாவும் சொல்லி முடிச்சிடுறாரு. சிக்னல் காட்டினாலும் அவர் உண்மையை தான் சொல்கிறாரு. ஏன்னா வந்து இவங்க டீம் அவங்களுக்கு தோக்குறது கொஞ்சம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுண்டுக்கும் டையில் தான் முடிஞ்சிருக்கு. இதை சொல்லிட்டு அரசர்கள் வந்து அடுத்த 3rd ரவுண்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. அதுக்கப்புறம் மிங்கோட குக்கரும் நம்ம ராயல் ஷெஃப் குக்கும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே, நீங்களும் என்ன மாதிரியே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டிகிட்டு இருக்கா. அந்த தாத்தாவும் வந்து இவகிட்ட நல்லாவே பேசுகிறாங்க. 3rd ரவுண்டில் நல்லா வின் பண்ணுறதுக்காக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட் ஷேக் ஃபஸ்ட்டு அவருக்கு தெரியலை, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லி தான் தெரியுது. 3rd ரவுண்டுக்காக என்ன சமைக்கலாம்னு சொல்லி அவங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களும் இப்படி சமைச்சா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மீட்டிங் பண்ணிகிட்ருக்கப்ப தான் வந்து கிங்கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வருது நம்ம ஹீரோயினுக்கு உடனடியாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கிங்கோட பேலஸ்க்கு போகிறாங்க. போய் அங்கே வெயிட் பண்ணி என்னென்னு பார்த்தா, நீ ரொம்ப டென்ஷனாக இருப்பில்ல, இந்த டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க ட்ரிங்க்ஸ்ன்னு தான் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம கிங் தான் சொன்னார் டீன்னு. அது ஒரு அழகான பாண்டில் ஊற்றிருப்பார். ஸோ அது சூப்பராகவே இருக்கும். அதை பார்த்தா நமக்கு டென்ஷன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஊற்றிருப்பார். நீ வந்து கவலைப்படாத, நீ உண்மையாக சமைச்சது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு. அந்த கப்பில் வந்து அவங்களும் குடிச்சிட்டு கொஞ்சம் டென்ஷன் போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சிரிச்சிட்ருக்காங்க. அவங்க கையில் வேறு அடிபட்டிருக்கும். ஸோ அது மேலே வந்து அந்த டீ கப்பில் இருக்க டீயும் அந்த கப்பும் விழுந்துரும் வர அவங்க தவறுதலாம். அதான் காயப்பட்ட கையிலேயே இருந்ததால் நமக்கு எங்கேயும் பதறி போய் கையில் பார்த்துட்ருக்காரு. ரொம்ப வலிக்குதானா, ரொம்ப பெயின் கொடுக்குறேனா, உன்னை தொல்லை பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எங்கேயும் கேட்டுட்ருக்கப்ப தான் வந்து ஹீரோயின் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கேயே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு கையில் இது அடிபட்டிருக்கு, ஸோ மெடிக்கல்லேருந்து ஆள் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக்கப்லேருந்து ஆள் வராங்க. அவங்களும் வந்து நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஆயில்மெண்ட் தராங்க. அந்த ஆயில்மெண்ட் போட்டால் இவங்களுக்கு வந்து முன்னை விட ஃபீலிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லி கேட்குறப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. மிங்கோட அரசரும் வந்து தன் குக்கில் வந்து அவ்வளோ திட்டிகிட்ருக்காரு. ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காரு. 3rd ரவுண்டுக்காச்சும் ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது வந்து பேலஸில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. நம்ம பாட்டி அம்மாவும் டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் காங்கையும் காட்டுறாங்க. அவங்களும் வந்து என்ன இது இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி காங்கும் திட்டிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே 3rd ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கான தீம் வந்து என்னென்னா சூப்பு. ஸோ சூப் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதை தான் வந்து என்ன சூப் வைக்கலாம்னு சொல்லி 2 டீமே நல்லா யோசிச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் நம்ம சிக்கன் வச்சு தான் அவங்க சூப் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வேறு இதெல்லாம் வச்சு சூப் பண்ண போகிறாங்க. அந்த சைடு இருக்கவங்களும் வந்து நிறைய மீட்ஸ் வச்சு தான் சூப் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் ரேரானது. அதெல்லாம் நம்ம கிங்கிக்கே டவுட் ஆகுது, இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிது, நீங்களாம் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்ல கேட்குறப்ப, இதெல்லாம் ரேரானது, கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மிங்கரசரும் சொல்லி சமாளிச்சிடுறாரு. இதுக்கு வந்து அவங்க ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்கலான் இருந்தாங்க. ஆனால் வந்து தவறுதெல்லாம் இன்னும் அந்த ப்ரெஷர் குக்கர் மூடி வந்து அன்றைக்கி உடஞ்சி போயிருந்துச்சு. அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டிருந்துச்சு. ஸோ அதோட பாட் மட்டும்தான் இருக்குது, கேப் இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே தான் வச்சு பார்த்துட்ருக்காங்க.
இதை குக்கருக்கான மூடி இருந்தால் தான் அவங்களால சமைக்க முடியும். ஸோ அவங்க பிளான் 1 மட்டும் தான் வச்சுருந்துருக்காங்கன்னு இல்லை, பிளான் பியும் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கப்போ தான் வந்து எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க, இவர் வந்து நமக்கு மூடி கொண்டு வந்துடுவார் அந்த சயின்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இருக்காங்க. டைமுக்கு ஓரளவு ரொம்ப முடிஞ்சிருச்சு. அவங்க டீமில் இருக்கவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிளான் பியை ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் வந்து அவங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் வந்து இல்லாமலே வந்து ஒரு துணி மாரி மூடி வச்சு பாயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்து வினோதமான சவுண்ட்லாம் கேட்குது பேலன்ஸில். யாருன்னு பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட்டு தான். வினோதமான ஃப்ளைட் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தான் வந்து லேண்ட் ஆவார். வினோத சவுண்டும் வேறு. அந்த சவுண்ட் வந்து உள்ளே இருக்கவங்களுக்கு வரை கேட்குது. இவங்களும் என்ன சவுண்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து இறங்குறப்ப வந்து நம்ம இங்கே வந்து தடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து அவர் பயந்துடுறாரு கொஞ்சம். "ஏன் கொஞ்சம் விலகிக்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வராரு. அவர் வந்து அவருக்கு தெரியும் போல், இவங்க தான் வந்து சீஃப் ராயல் குக்குக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கேப் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விலக்கி விட்டு அவர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா இவருக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த கேப்பையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு போனார், கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கரெக்டான டயத்தில் வந்திருக்கீங்க, தேங்க்யூ பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. சந்தோஷம் தான், இவருக்கு இது கேட்டது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன, பிளான் பியை ஒர்க் அவுட் பண்ணாமல் பிளான் 1க்கே போயிட்டாங்க. மீட்டுக்கு வந்து நல்லா வேகணும். ஸோ அதுக்காக வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஹை ஃப்ளேமில் வந்து எவ்வளோ தீ போட முடியுமோ அந்த விறகு போட சொல்கிறாங்க. அதே வந்து ஃபுல்லாகவே போட சொல்லிடுறாங்க. ஃபுல்லாக போட சொன்னால் தான் அது ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்களும் சமைக்கிறப்ப விசில் சவுண்ட்லாம் வருது. அதை பார்த்து எல்லாத்துக்குமே ஆச்சரியம். என்னது வினோதமாக இருக்கே, தான் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்கரசரும் அரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப வந்து, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவா அவள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் டீமும் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கு, பயப்படுறாங்க கொஞ்சம். டைமிங் முடிஞ்சிச்சு. 2 ஃபுட்டுமே டேஸ்டிங்காக கிட்ட வருது. ஸோ 2மே அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க. 2மே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது ஒவ்வொரு ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொன்றையும் மீன் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபுட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களே முடிவு சொல்லலாம்னு சொல்லி தானே நம்ம கிங் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் அவங்கவங்க டிஷ்ஷு இப்போ மாற்றி போகுது. இவங்க டிஷ்ஷு வந்து அந்த மிங்க அரசருக்கும், மிங்க அரசருக்கு போகிற டேஸ்ட் வந்து ராயல் செஃப் டேஸ்டிங்க்கும் போகுது. அவங்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஃப்ளேவர்லேருந்து அவங்களுக்கு 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்கு. கிங் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டீமுக்கு வந்து 13 பாயிண்ட், அதை வச்சு நீங்கள் ரிசல்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஹீரோயின் டீம் வந்து அவங்களுக்கு 27ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மிங்க அரசோட குக்கு வந்து இவங்களுக்கு 28ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வின் ஆகிட்டாங்க 1 பாயிண்டில். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கப்ப நம்ம கிங்கும் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விங்க அரசர்கிட்ட கேட்குறப்ப, ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறப்ப தான் வந்து, என்ன தைரியம் தான் நீ அப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம கிங்கே வந்து அவரை போட்டு மண்டையிலே அடித்து ரத்தமும் வர வச்சிடுறாரு. அதுக்கு வந்து நினச்சிட்டு இருக்காங்க, என்ன கொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிங்க அரசர் வந்து ஆணையும் விடுறாரு. அப்போ வந்து எல்லாருமே தடுத்துட்டு அவங்க அடியாளுங்களும் வந்தாச்சு. நம்ம கிங்கோட அடியாளுங்களும் வந்து தடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே போர்க்களமே போகிற மாதிரி சண்டை போட்டுட்ருக்கப்ப தான் வந்து உள்ளே யாரோ என்டர் ஆகிறாங்க. பார்த்தா நம்ம கிராண்ட் மதர். அவங்க தான் வந்து, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் கிட்ட கேட்குறப்ப, என்னதான் நம்ம இதுக்கெல்லாம் போட்டிலாம் வைக்கணுமா, இதுக்கு தான் நீங்கள் வந்தீங்களா, ரைடு தானே வந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி 2 அரசரையுமே திட்டுறாங்க. கிராண்ட் மதர் வந்து மிங் கிட்ட பேசிகிட்டு இருக்கப்பவே வந்து அவளை கொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனாலே அவங்க ஓவராக கத்திட்டு அவங்க பேர் சொல்லியிருப்பாரு, மிங் அரசரோட பேரை. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. லெட்டர் கொடுத்து ரீட் பண்ணக்கப்புறம் தான் தெரியும், கிராண்ட் மதர் வந்து அவங்க ரிலேட்டிவ்க்கு சொந்தம் போல். ஸோ அதை காட்டிகிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டு அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிங்குக்கு நல்லா திட்டு விழுகுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதுக்காக அவங்களுக்கு நியூ ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இதெல்லாம் எதுக்கு எனக்கு, நானே அந்த புக்கு கிடச்சோன்னே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தான், அதெல்லாம் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு சீன் இவர் எழுதிட்டு தான் இருப்பார் இன்னும். அதெல்லாம் கொஞ்சம் காட்டிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட தான் நம்ம கிங் சொல்லிகிட்ருக்காரு, என்னோட யங் பிரதர் வர போகிறான், அவனுக்கு இந்த ப்ளேஸ் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தேவையான ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லி கிங்கும் ஆர்டர் விடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வந்து நியூ ட்ரெஸ்லாம் போட்டு குக்கிங் கிளாஸில் கலக்கிட்டுருக்காங்க. பிரதரும் வந்தாச்சு, ஃபுட்டெல்லாம் பரிமாறத்துக்காக டேஸ்டிங் வச்சும் பார்த்துட்டு சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அப்புறப்பட்டு உங்களுக்கு 2 பேத்துக்குமே தான் அவ்வளோ ஃபுட்டு பிடிச்சிருக்கு. அந்த ஃபுட்டு டேஸ்ட் வந்து நாக்குல 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து நம்ம மிங்கோட குக்ஸை வந்து வழி அனுப்பிச்சுட்டு தான் வராங்க. வந்து நம்ம ஹீரோயினை வந்து எல்லோரும் பிடிக்க வராங்க. பார்த்தா கிங்கோட யங் பிரதருக்கு வந்து விஷம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா நம்ம காங் வந்து இந்த விஷத்த கலந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபுட்டில் வந்து கலந்ததால் அந்த பையனுக்கு வந்து விஷம் ஏறிடுச்சு தெரியாது. ஸோ அதனால் வந்து எனக்கு எதுவும் தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவங்கள கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி. தோட்டத்தில் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் வந்து நம்ம எனக்கு ஆபத்து மாதிரி ஃபீலிங் ஆகுது. இந்த எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.